Hello everyone, I am Bharat. I am your English friend. I am your English Nanban. Why English is important in sales and service? அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சேல்ஸ் அண்டு சர்வீஸ்னால் எங்களுக்கு உண்டானது இல்லையோ அப்படின்னு யாரும் நினைக்கவே வேண்டாம். இங்கிலீஷ் எதனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்? இப்போது சேல்ஸ் டைரக்டாக இருக்கிறவங்க, மார்க்கெட்டிங்கில் டைரக்டாக இருக்கிறவங்க, ஒரு சின்ன சோலோ ஆண்டர்பிரனர் யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த டெஃபினட்டாக அந்த வீடியோ ஒரு வகையில் ஹெல்ப் பண்ண போகுது. அதோடு சேர்த்து இப்போ ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறாங்க, அவங்க இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் லேடிஸ் அவங்க ஏதாவது ஒரு புது விஷயம் செய்யணும், ஏதாவது ஒரு வகையில் வந்து நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணணும், ஏதாவது ஏர்ன் பண்ணணும், நம்ம ஐடியலாக இருக்கக்கூடாது, நம்ம பொட்டென்ஷியலை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க அவங்க வேறு ஏதாவது ஒன்று அடிஷ்னலாக செய்யணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. அப்போது உங்களுக்கு இந்த வீடியோ டெஃபினட்டாக ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேல்ஸ்னால் அச்சோ இது நமக்கு சம்மந்தம் இல்லை, நாம் ஒரு ஐடி, நம்ம ஒரு அட்மின், நாம் வந்து ஒரு டெக் ஜாபில் இருக்கிறோம் அப்படின்லாம் நீங்கள் நினைக்கவே வேண்டாம். இது டெஃபினட்டாக, ஏன்னா இங்கிலீஷில் நான் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் லாங்குவேஜில் நீங்கள் ஏன் லாங்குவேஜ் இம்பார்ட்டண்ட், ஏன் லாங்குவேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன செய்யணும், நான் என்னோடய லாங்குவேஜை இம்ப்ரூவ் பண்ண நான் என்னென்னலாம் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு நிறைய வீடியோஸ் நான் கொடுத்துட்டே இருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சேல்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டு இருக்கப்போ, இல்லை ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு ஜென்ரலாக நீங்கள் சோஷியலைஸ் பண்ணுறதுக்கு, யார்கிட்டனாலும் எனி டைம் நீங்கள் பேசுகிறதுக்கு இங்கிலீஷ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு ரேப்போர்ட் பில்ட் பண்ணுறதுக்கு, ஒருத்தவங்ககிட்ட வந்து நீங்கள் எளிமையாக மூவ் பண்ணணும் அப்படின்னா அவருக்கு பிடிச்ச அந்த ஃபீல்டில், ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒருத்தருக்கு பிடிக்கும், ஸ்போர்ட்ஸில் இந்தியன்ஸ்க்கு பிடிச்ச கிரிக்கெட்டாக இருக்கும், கிரிக்கெட்டில் அவருக்கு ரொம்ப ஐபிஎல்ல இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் டீமுடைய பெரிய ஃபேனாக இருக்கலாம். ஸோ எதை நீங்கள் மூவ் பண்ணி நீங்கள் பேச ஆரம்பித்து அவர் கூட ஜென்ரலாக நீங்கள் சோஷியலைஸ் பண்ணி ரேப்போர்ட் பில்ட் பண்ணி நீங்கள் சேல்ஸை பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கிலீஷ் தவிர்க்கவே முடியாது, ரொம்ப பெரிய ரோல் சேல்ஸில் ப்ளே பண்ணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷ்னல் இமேஜுங்க, உங்களை பார்க்குறப்போ ப்ரொஃபஷ்னலாக இவங்க வந்து பிட்ச் பண்ணுறாங்க, ஒரு ப்ரொஃபஷ்னல் இமேஜை வந்து அது கொடுக்குது. இங்கிலீஷில் சேல்ஸில் நாம் பேசுகிறனால நமக்கு வரக்கூடிய பெனிஃபிட்ஸ். ஸோ ஓகே, இது நம்ம நிறைய பார்த்துட்டோம், நிறைய வீடியோஸில் பார்த்துட்டோம். இப்போ டைரெக்டாக சேல்ஸில் ஒரு சில விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது டெஃபினட்டாக ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடிய உங்களுக்கும் இது உபயோகரமாக இருக்கும். சேல்ஸ்ன்றது டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. சேல்ஸ் இஸ் நாட் டிஃபிகல்ட். எப்போ நீங்கள் சைக்காலஜி ஆஃப் சேல்ஸ்ன்றதை தெரிஞ்சிருந்தால் சேல்ஸ்ன்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அந்த வகையில் பார்க்குறப்போ சைக்காலஜி ஆஃப் சேல்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் சின்ன குழந்தைங்க ஸ்கூல்லையே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சேல்ஸ் ஸ்கில்ஸ் சொல்லித்தராங்க. அவங்க போய் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறவங்க போய் எல்லார் வீடுகளிலும் போய் ஏதாவது ஒரு சின்ன பொருள் சேல் பண்ணுற ஒரு ப்ராக்டிக்கல் அனுபவத்தை கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க நிறைய ஸ்கூல்ஸில். ஸோ சேல்ஸ்ன்றது இன்றைக்கி வேறு மாதிரியான ஒரு வடிவத்தில் இருக்குங்க. ஆனால் ரீசண்டாக ஒரு சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இன்றைக்கி இருக்கிற சேல்ஸ்ன்றது ரொம்ப கம்ப்ளீட்டாக மாறி வேற ஒரு வடிவத்தில் இருக்குது. இப்போ நீங்கள் சேல்ஸை நீங்கள் கையில் எடுத்து எதுவாக வேணால் இருக்கட்டுங்க, நம்ம இட்லி கூட இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் ஃபுல்லும் சேல் பண்ணுறோம், இல்லை நம்ம சாரீ சேல் பண்ணுறோம் இன்ஸ்டாவில், எது வேணால் எடுத்துக்கோங்க. லேடிஸ் ஸ்பெசிஃபிக்காக நாம் என்ன சொல்லுது, இன்றைக்கி உள்ள ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, சக்ஸஸாக இருக்கிறவங்க, சேல்ஸில் இருக்கிறவங்க இன்றைக்கி சூழ்நிலைக்கு பி ரியலிஸ்டிக் அப்படின்ற ஒரு விஷயம்தான் மிகப்பெரிய அளவுக்கு சேல்ஸில் அச்சீவ் பண்ணுறவங்களுக்கு யூஸ் பண்ணுற டூலாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. இப்போது பி ரியலிஸ்டிக் சார், எப்படி சார் சேல்ஸில் அப்படின்னா, எஸ், எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். நீங்கள் ஒரு பொருளோ இல்லை நீங்கள் ஒரு சர்வீஸோ இல்லை ஒரு கான்செப்டோ என்ன வேணால் இருக்கட்டும், அங்கே வந்து நீங்கள் உண்மையாக இது என்ன அவங்களுக்கு பெனிஃபிட்டை கொடுக்கும் அப்படின்றத நாம் சொல்லி சேல் பண்ணுறது மட்டுமே
இங்கே சக்ஸஸ் ஆகுது. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போது ஒருத்தர் வந்து ஒரு ஐஃபோன் வச்சுருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அது 1.5 lakhs இல்லை மோர் தென் lakh காஸ்ட் உள்ள ஒரு சூப்பரான ஒரு லேட்டஸ்ட் வெர்ஷன் ஐஃபோன் வந்து வச்சுருக்கிறார். நீங்கள் அவர்கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு ஆர்டினரி ஃபோனை சேல் பண்ண போகிறீங்க. இது எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள் தான். நீங்கள் உருவகப்படுத்திக்கோங்க, இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு பொருளை உருவகப்படுத்திக்கோங்க. ஏற்கனவே அவர்கிட்ட இருக்குது, அதில் ஒரு ப்ரீமியமான ஒரு பிராண்டில் ஒரு நல்ல ஒரு பொருள் அவர் கையில் வச்சுருக்காரு. அதே சமயம் நீங்கள் அவர்கிட்டயே இன்னொரு ஒரு நார்மலாக ஒரு 4,000-5,000 rupees ஒர்த்தபிள் ஒரு நார்மல் ஆண்ட்ராய்டு வந்து ஒரு சேல் பண்ணுறதுக்காக நீங்கள் போகிறீங்க. இல்லை ஒரு ஒரு சின்ன பென் சேல் பண்ண போகிறீங்க, ஒரு சின்ன கேமரா சேல் பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு சின்ன ஒரு இப்போ வர ஒரு லேட்டஸ்ட் ஒரு டேப் சேல் பண்ண போகிறீங்க, இல்லை வந்து ஒரு ஆண்ட்ராய்டு டிவி சேல் பண்ண போகிறீங்க. என்ன வேணால் நீங்கள் உருவகப்படுத்திக்கோங்க. அப்போது நீங்கள் அதை சொல்கிறப்போ அவங்கள்ட்ட சேல்ஸ்க்கு அந்த பொருளை கொண்டு போகிறப்போ, இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன எக்ஸாம்பிள் பிரகாரம் உங்கள்கிட்ட ப்ரீமியமான ஒரு பெரிய ஃபோன் இருக்குது சார், அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ்லாம் இதில் எதுவுமே இல்லை. ஆனால் இது உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஒரு எமர்ஜென்சிக்கு இந்த ஃபோன் டெஃபினட்டாக உபயோகரமாக இருக்கும். நீங்கள் போனோடனே சார் இந்த மாதிரி ஒரு ஃபோனை இந்த உலகத்தில் நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது சார், அப்படியா நம்ம பேசணும்? அந்த காலம் முடிஞ்சிருச்சு. ஏன்னா நீங்கள் வச்சுருக்கீங்களே சார் அந்த ஃபோனு, அதில் இருக்க எல்லா ஆப்ஷனும் இதில் இருக்குது சார், அதை விட சூப்பர் கேமரா இருக்குது சார். நோ, அந்த எரா முடிஞ்சிருச்சு. நீங்கள் ரியலாக இது உங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவா, இது ஒரு எமர்ஜென்சிக்கு, இது உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் டெஃபினட்டாக வாங்கி உள்ளே வச்சுக்கோங்க. ஒரு நாள் உங்களுக்கு இது ரொம்ப உபயோகரமாக இருக்கும். இதனால் என்ன ஆகுதுன்னா, ஓகே ஃபைன், கரெக்டாக தானே சொல்கிறாரு, என்றைக்குனாலும் நமக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு இன்னொரு ஃபோன் இருக்கணும் தானே, அதை நம்ம இதை வாங்கி வச்சுட்டா என்ன, இதுதான். இல்லைன்னா நீங்கள் அதை சொன்னீங்கன்னா, ஓவர் குக் பண்ணி சொன்னீங்கன்னா சேல்ஸ் ஜீரோ, நடக்கவே நடக்காது. இதுதாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய மார்க்கெட் ட்ரெண்டு. ஸோ இதை நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணுங்கள். உங்களுடைய என்ன விஷயத்தை நீங்கள் சேல் பண்ணாலும் அந்த விஷயத்தில் அப்ளை பண்ணுங்கள். அது டெஃபினட்டாக உங்களுக்கு எப்படி சொல்கிறது, நீங்கள் இந்த ஃபோன் வாங்குறீங்க, இதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க சார், நீங்கள் இதுக்கு நீங்கள் ரிக்ரெட்டே பண்ண மாட்டீங்க, தப்பு செஞ்சுட்டோன்னு நினைக்கவே மாட்டீங்க. ஸோ இதில் என்னென்ன வேல்யூஸை சொல்லி அதை முடிக்க முடியுமோ அதை நீங்கள் பார்க்குறது நல்லது. இது ஒரு டூலாக இருந்தாலும் இதுதான் பெரிய டூல். ரீசனபிள் டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி ஒரு ரீசனபிளான ஒரு காரணத்தை சொல்லி ஒரு ஃபேக் ஸ்டோரிஸ் அந்த மாதிரி இல்லாமல் ஆத்தன்டிக்காக இதுதான் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஏன்னா நான் இது இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளமாக நான் எல்லா இடங்கள்லையும் நான் போகிற கம்பெனிஸில் பார்க்குறேன். ஒரு ஃபேக்காக ஒரு ஃப்ரேம் பண்ண ஒரு ஸ்டோரியை சொல்கிறப்போ அங்கே நடக்கிறது இல்லை விற்பனை. ஜெனியூனாக ஒரு ரீசனை நம்ம சொல்லி அதை சேல்ஸ் பண்ணுறப்போ அது ஈஸியாக நடக்குது. அதோடு சேர்த்து நீங்கள் யூ ஹேவ் டு பில்ட் அ ரேப்போட்டுங்க. என்ன ரேப்போ அப்படின்னா, லேடிஸ்னாலும் சரி ஜென்ட்ஸ்னாலும் சரி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது, ஒருத்தர்கிட்ட நம்ம ஒரு சேல்ஸை மூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அவர்கிட்ட நீங்கள் அவருக்கு பிடிச்ச விஷயங்கள் சொல்லி, இப்போ முதல் மீட்லேயே வந்து சேல்ஸ் நடக்கலை, கன்சிஸ்டண்ட்டாக அவரை நீங்கள் whenever you are passing the way அவரை பார்க்குறப்ப ஹாய் ஹலோ சார் எப்படி இருக்கீங்க, ஞாபகம் இருக்கா, இந்த ஞாபகம் இருக்கா அப்படின்றத த்ரூ வாட்ஸ்அப், த்ரூ மெயில், த்ரூ வீடியோஸ், த்ரூ யுவர் சேனல் சப்ஸ்கிரைபராக வச்சுட்டு நீங்கள் செய்யலாம். ஆனால் மைண்டு ஷேருன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மைண்டில் நீங்கள் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி அவங்க கூட கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் தொடர்பில் இருக்கணும்னா நீங்கள் அவங்க கூட எப்படி சொல்கிறது, அவங்க கூட ஒரு ரேப்போ பில்ட் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் 4 விஷயம் என்னன்றதை தெரிஞ்சு அது சம்மந்தமாக நீங்கள் பேசி அவங்களுக்கு கூட வந்து ஒரு நல்ல ஒரு இதில் இருந்தீங்கன்னா அது சேல்ஸாக கன்வெர்ட் ஆகுது. இப்போ நான் சொன்ன மாதிரி அவர் என்ன ஒரு பிடிச்ச விஷயம் அவர்கிட்ட இருக்குது, அவர் ஹாலில் பார்த்தோன்னே ஓகே அவர் இந்த விஷயங்கள் பிடிச்சிருக்கு, இது செய்கிறாரு அது செய்கிறாரு, ஸோ இந்த மாதிரி அவரோட ரூமில் இருக்கிற விஷயங்களை பற்றி பேசலாம், அவர் அதை பற்றி பேச ஆர்வமாக இருப்பார், நான் இங்கே போய் இதை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ எந்த பாயிண்டில் உங்களுக்கு சேல்ஸுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். இதுக்கு அடுத்து நான் ஃபஸ்ட்டு சொன்னது வந்து பி ரியலிஸ்டிக், ரெண்டாவது வந்து ரேப்போ பில்ட் பண்ணுங்கள், மூணாவது வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் தான் நல்ல சர்வீஸ்,
ஒன்ஸ் சேல் பண்ணதுக்கப்புறம் நாம் அந்த சர்வீஸ் வந்து எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு எப்படி சொல்கிற ரெஃபரன்ஸில் சேல்ஸ் நடந்துகிட்டே இருக்குது. இது இன்றைக்கி மார்க்கெட்டில் இப்படி தான் இருக்குங்க, இதுதான் நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய இந்த வீடியோவுடைய நோக்கம். இதில் இங்கிலீஷும் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு டெஃபினட்டாக நீங்கள் நம்பர் 1 இந்த மார்க்கெட்டில் அந்த ஸ்பெசிஃபிக் ஃபீல்டில் நீங்கள் ஹிட் பண்ணலாம். செல்லிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் கஸ்டமருக்கு வந்து யூ ஆர் ஷோயிங் த ஈஸியஸ்ட் வேங்க, அவ்வளோதான், சிம்பிள். நீ ஆல்ரெடி செஞ்சிட்ருக்கிறத விட இதை வச்சேன்னா நீ இன்னும் எளிமையாக அந்த பொருளை வந்து நீ ஈஸியாக அச்சீவ் பண்ணுறதுக்கு உதவும். ஈஸியான வழியில் நீ போய் உன்னோட இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னோடய ப்ராடக்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது ஓவராலாக நான் சேல்ஸை பற்றி சொல்லணும்னு நினச்சேன். இங்கிலீஷை பற்றி நிறைய வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கேன், நீங்கள் அதையும் பாருங்கள். இந்த சேல்ஸ் ஓரளவுக்கு நான் சொன்ன இந்த விஷயங்கள்லேருந்து ஒரு சிலது உபயோகரமாக இருக்கும் நான் டெஃபினட்டாக நம்புகிறேன். நிறைய பேருக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் எந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பண்ணுங்கள் பரத் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த வீடியோஸ் நான் பண்ண தயாராக இருக்கேன். பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிடுங்க, அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் ஃபர்தராக நான் என்னென்ன கொடுக்குறோன்னா அந்த வீடியோஸ் வரும். லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் எனக்கு என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ இன்னும் நம்ம வீடியோஸ் கொடுப்போமே, இன்னும் நிறையா புக்ஸ் படிப்போமே, இன்னும் நிறையா மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணி அதெல்லாம் நம்ம வந்து நம்ம பீப்புளுக்கு சொல்லுவோமே அப்படின்னு எனக்கு இன்னும் ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். டில் தென் பை ஃப்ரம் பரத். பை.